வெல்கம் டு இணையதள ஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையருடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ ஆம்பிளிஃபையர்னா என்னென்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? லோ சிக்னலை வீக் சிக்னலை வந்து ஹை அவுட்புட் சிக்னலாக ரைட்டுங்களா மாற்றி கொடுக்குறதா ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபை தி சிக்னல், ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இன்புட் இம்படன்ஸு, அவுட்புட் இம்படன்ஸு, வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின், என்ன அடுத்து வந்து பவர் கெயின். ஸோ இது மாதிரிலாம் வருது. சரி, என்ன ஒவ்வொன்றை பற்றி நம்ம வந்து சொல்லும் பொழுது இப்போ சரி ஃபர்ஸ்ட் இன்புட் இம்படன்ஸ்னா என்ன? ZI அப்படின்னு சொல்கிறோம். அதை ZI அப்படிங்கிற லெட்டரால நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம். சரி, ZI அப்படின்னு இம்படன்ஸ்ல ஜென்ரலா என்ன சொல்றோம்? V/I சொல்லுவோம். சரிங்களா? V அதாவது ரேஷியோ பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இன்புட் சைடு அப்படிங்கும் பொழுது இப்போ ZI இன்புட் சைடு உள்ள இம்படன்ஸ் தான் இன்புட் இம்படன்ஸ் ZIன்னு சொல்றோம். அப்போ ZI இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பிட்வீன் இன்புட் வோல்டேஜ் பை அவுட்புட் இன்புட் வோல்டேஜ் பை இன்புட் கரண்ட். சரியா? அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதான் நம்ம அதாவது இதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரியா? அதாவது இப்போ இது மாதிரி இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும் பொழுது ஆம்பிளிஃபையர் அவுட்புட் வந்து ஓபன் சர்க்யூட்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா சொல்றாங்க. அதுல ரைட். அவுட்புட் Z0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா V0 I0 ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் கரண்ட். ரைட். சரி, இப்போ அதே மாதிரி இந்த இன்புட் அதாவது டிரான்ஸ்ஃபார்மருடைய அதாவது ஆம்பிளிஃபையருடைய இன்புட் ஆனது ஓபன் சர்க்யூட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுல அவுட்புட் இம்படன்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா வந்து சொல்றாங்க. ரைட். வோல்டேஜ் கெயின் அப்படின்னா AV அப்படின்னு சொல்றது. AVங்கிறது வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா V0 பை டெல்டா VI. அதாவது ஒரு ஆம்பிளிஃபையருடைய வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜுக்கும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சரியா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்புட் வோல்டேஜுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் நம்ம வோல்டேஜ் கெயின் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். அடுத்து கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லும்போது AI அப்படின்னு மென்ஷன் பண்றோம். கரண்ட் கெயின் அப்படிங்கிறத கரண்ட் கெயின் ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் கரண்ட் அண்ட் இன்புட் கரண்ட். ஸோ அவுட்புட் கரண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் கரண்ட். சரியா? அவுட்புட் கரண்ட்ல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது அதை பேஸ் பண்ணி இன்புட் கரண்ட்ல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது, ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்ன அப்படிங்கிறதா கரண்ட் கெயின் என்று சொல்லப்படுது. அடுத்து வந்து பவர் கெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் பவர் பை சேஞ்ச் ஆஃப் இன்புட் பவர். இன்புட் பவருக்கும் அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் வந்து பவர் கெயின். A சஃபிக்ஸ்ல வந்து P அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ரைட். இந்த கரண்ட் இந்த வேல்யூ ஆனது அதாவது இந்த பவர் கெயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த பவர் கெயின் வேல்யூ ஆனது எதற்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் கெயின் அண்ட் கரண்ட் கெயின். சரி, வோல்டேஜ் கெயின் வேல்யூக்கும் பவர் கெயின் கரண்ட் கெயின் வேல்யூக்கும் பெருக்கா நமக்கு வந்து பவர் கெயின் வந்து கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. பவர்ங்கிறது மல்டிபிளிகேஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அடுத்து நம்ம கண்டினியூ பண்றது என்னன்னா இந்த காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் CBCC சின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை கம்பேர் பண்ண போறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ், காமன் பேஸ் இதுல என்ன இருக்கு, எமிட்டர் என்ன இருக்கு, இப்படி கலெக்டர் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது காமன் பேஸ்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா குறைவா இருக்கும். 100 ஓம்க்கு கீழே இருக்கும். 100 ஓம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ அது கம்மியான வேல்யூ தானே. 100 ஓம்ங்கிறது கம்மியான வேல்யூ. இதுல காமன் எமிட்டர் பார்க்கும்பொழுது 75 ஓம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். காமன் கலெக்டரை பொறுத்தளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது 750 கிலோ ஓம். இது 750 ஓம், இது 750 கிலோ ஓம். 750 கிலோ ஓம் 750 இன்ட்டு 10⁻³ 3 சைக்கிள் வரும். அவ்வளவு ஓம். ரைட். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் காமன் பேஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது 450 கிலோ ஓம் அந்த ரேஞ்சில் இருக்கும். 450 கிலோ ஓம். காமன் எமிட்டர்ல வந்து 45 கிலோ ஓம் ரேஞ்சில் இருக்கும். இது வெரி ஹை, இது ஹை. காமன் கலர் ரொம்ப கம்மி, 50 ஓம். அதாவது 45 கிலோ ஓம்க்கு 50 ஓம்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ரைட்டா? அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் காமன் கலெக்டர்ல குறைவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வோல்டேஜ் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் பேஸில் 150
அந்த அளவுல தான் இருக்கும். இது வந்து ஒரு வோல்டேஜ்ங்கிறது ஒரு நம்பர், தட்ஸ் ஆல். காமன் எமிட்டர்ல 500 அந்த ரேஞ்சில் இருக்கும். காமன் கலெக்டர்ல லெஸ் தென் 1, ஒன்றை விட ரொம்ப குறைவா இருக்கும். காமன் கலெக்டருடைய வோல்டேஜ்ங்கிறது ஒன்றை விட குறைவு, ரைட். அடுத்து அப்ளிகேஷன்ஸ். இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? காமன் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் அதிக ஃப்ரீக்வன்சி உள்ள இடங்களுக்கு இது பொருந்தும், சூட்டபிள் ஆகும். காமன் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு சூட் ஆகும். இது ஆடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ல காமன் எமிட்டர் வந்து பயன்படுத்தலாம். கான்ஃபிகரேஷன் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனா இம்பெடன்ஸ் மேட்சிங்க்கு பயன்படுத்தலாம். சரி, அடுத்து இதோட கரண்ட் கெயின் அப்படின்னு பார்க்கும் பொழுது காமன் பேஸுக்கு கரண்ட் கெயின் கிடையாது, ஏன்னா ஒன்றை விட குறைவு. இதுல அதிகம் பீட்டா கரண்ட் கெயின் பீட்டான்னு சொல்லுவீங்களா, இது வந்து அதிகம். காமன் எமிட்டர்ல கரண்ட் கெயின் வந்து ரொம்ப அதிகம். காமன் கலெக்டர்ல அப்ரிஷியபிள், அது எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு மேல போயிடும், அதான் அப்ரிஷியபிள் அப்படின்றாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்க காமன் பேஸ் அதோட அப்ளிகேஷனு எங்கெல்லாம் வந்து ஆம்பிளிஃபையர்ல பயன்படுத்தலாம். காமன் பேஸ ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர்ல, காமன் எமிட்டர் அப்படின்ற வோல்டேஜ் பவர் அப்ளிகேஷன்ல பயன்படுத்தலாம். அடுத்து காமன் கலர் இம்பெடன்ஸ் மேட்சிங்ல பயன்படுத்தலாம். இதோட கரண்ட் கெயின் அப்படின்னு பார்க்கும்போது இது குறைவு, அதிகம். பவர் கெயினாக மீடியமா இருக்கும் காமன் பேஸ்ல. காமன் எமிட்டர்ல வந்து அதிகமா இருக்கும், காமன் கலெக்டர்ல குறைவா இருக்கும். ஃபேஸ் ரிவர்சல் மீன்ஸ் ஃபேஸ் மாத்தி கொடுக்கறது அப்படிங்களா, அதான் ரிவர்சல் சொல்றது. ஸோ காமன் பேஸ்ல கிடையாது, காமன் எமிட்டர்ல பண்ணலாம், காமன் கலெக்டர்ல பண்ண முடியாது. காமன் கலெக்டர் இது வந்து சூட்டபிள் ஆகாது. காமன் எமிட்டர்ல தான் ஃபேஸ் ரிவர்சல் பண்ணலாம், ஃபங்க்ஷன் ஆகும். இது ரெண்டுலையுமே காமன் பேஸ்லையும் காமன் கலெக்டர்லையும் இதை வந்து பண்ண முடியாது. பண்ணனா என்ன ஆகும்னா ஒரு கேள்வி கேட்கலாம், பண்ணா என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் ஆகுது, அவ்வளவுதான், டிவைஸ் ஃபங்க்ஷன் ஆகாது, ரைட். அடுத்து வந்து ஆம்பிளிஃபையர் எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணலாம், என்னென்ன வகையை கிளாசிஃபை பண்ணலாம், வகைப்படுத்தலாம். கிளாசிஃபிகேஷன் வேற வகைப்படுத்துறது, இதான் சொல்றது. இதை பல்வேறு வகையில வந்து நம்ம வகைப்படுத்தலாம் ஆம்பிளிஃபையரை. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்க டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி வரும்பொழுது காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர், கலெக்டர், பேஸ் அப்படின்னு 3 வகையா பிரிக்கலாம். ஆக்டிவ் டிவைஸ், இது வந்து ஒரு ஆக்டிவ் டிவைஸா இருக்கு, ஆக்டிவ் டிவைஸா பயன்படுத்தலாம் அப்படின்னு வரும்பொழுது பிஜேடி பெட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். பிஜேடி பெட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 வகையை வகைப்படுத்தலாம். இது அவுட்புட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு 2 வகையா சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆபரேஷன் பேஸ் பண்ணி வரும்பொழுது இது டிசி ஆம்பிளிஃபையர் 0 to 10 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டிசி ஆம்பிளிஃபையர் அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர் 20 ஹெர்ட்ஸ் இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கிலோ ஹெர்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோ ஹெர்ட்ஸ், குறிப்பிட்ட அளவு ரொம்ப குறைவான கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து அதிகப்படியாக மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருந்து இதை ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 வகையை அதை வந்து பிரிக்கிறாங்க. எது ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆபரேஷன் பொறுத்த மட்டும். இன்புட் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற அந்த பேஸ்ல எப்படி இது பண்றாங்கன்னா இது ஸ்மால் ஆம்பிளிஃபையர், லார்ஜ் சிங்கிள் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு 2 வகையா அதை வந்து பிரிக்கிறாங்க. இன்புட் ஆம்பிளிஃபையர் இன்புட்டை பேஸ் பண்ணி வர்றதை பொறுத்து. அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்னா ஆர்சி கப்பிள்டு, டைரக்ட் கப்பிள்டு, எல்சி கப்பிள்டு, டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அந்தந்த ஸ்டேஜ் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுல இது மாதிரி எல்லாம் உதாரணம் சொல்றாங்க. மல்டி ஸ்டேஜ் அப்படின்னா அது ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர் உதாரணம், டைரக்ட் கப்பிள்டு ஆம்பிளிஃபையர், எல்சி கப்பிள்டு, டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லலாம். மோட் ஆஃப் ஆபரேஷன் பொறுத்தவரை கிளாஸ் ஏ, பி, சி, ஏபி, அதாவது ஏ, பி, ஏசி, ஏபி அப்படின்னு 4 வகையா வந்து பிரிக்கிறாங்க. பேண்ட் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ பேண்ட் ஆம்பிளிஃபையர், ஆர்எஃப் அல்லது டியூடுன்னு சொல்லலாம். வைடு பேண்ட் ஆம்பிளிஃபையர், வீடியோ ஆம்பிளிஃபையர் அப்படின்னு 2 வகையா அதை வந்து பிரிக்கலாம். சரி, இதுல ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர்னா என்ன, ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்டேஜ் ஆர்சி கப்பிள்டு காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் வந்து
என்பிஎன் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி. இது வந்து நம்ம படத்துல வந்து சொல்லப்பட்டு வரையப்பட்டிருக்கு. இது வந்து மோஸ்ட் பாப்புலர் டைப். அதாவது எப்படி பாப்புலர் டைப்னா கப்ளிங், மோஸ்ட் ஆர்சி ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் கப்புள் பண்ணி ஆம்பிளிஃபையரா பயன்படுத்தாங்க. இது வந்து ஃபெமிலியரா ரொம்ப அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய டைப்பு. இதனாலதான் இது வந்து ரொம்ப விலை குறைவாகவும் ரொம்ப ஆப்ரேஷனுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இதோட ஆப்ரேஷனுக்கு பர்ஃபெக்டா இருக்கும், சிறப்பா இருக்கும் சொல்றோம் இல்லையா. ஸோ அதை தான் எக்ஸலண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க. சரி, இந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், சர்க்யூட்டோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ரெண்டு என்பிஎன் டிரான்சிஸ்டர் நம்ம சொல்லியிருக்கோம், Q1 Q2. ஏன்னா ஏறமா இருக்கு, எங்க இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. மறுபடியும் வீடு குழப்படக்கூடாது. என்பிஎன் என்னாவே வெளிநோக்கி வருது வந்திருக்கு. ரெண்டு Q1 Q2 ரெண்டு ரெசிஸ்டர். Q1 ரெசிஸ்டருக்கு சீரீஸ்ல RC1 இருக்கு, RE இருக்கு, ரைட்டா. கலெக்டர் சைடு இதுக்கு சீரீஸ்ல ஒரு கெப்பாசிட்டர், அதாவது RC1 சீரீஸ்ல RC1 அவுட்புட்ல இருந்து கலெக்டர்ல இருந்து வர கலெக்டருக்கும் அடுத்த டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கும் பேரலா ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல RC1 நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், அதாவது சிசின்னு சொல்லப்படுது. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா RE ரெசிஸ்டர் ஒன்று கரெக்டா இருக்கு, எமிட்டர்ல இருந்து வரக்கூடிய டெர்மினல். அது எமிட்டர்ல இருந்து எமிட்டருக்கு சீரியஸ்ல ஒரு ரெசிஸ்டர் கரெக்டா இருக்கு, அதுக்கு பேரலா ஒரு CE அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேஸ் இருக்கு இல்லைங்களா, பேஸ் சைடு R1 R2 ரெண்டு ரெசிஸ்டர். இது இந்த ரெண்டும் சீரியஸ்ல இருக்கு, பேஸ் டெர்மினல் இருந்து இது எடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அதுல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் வருது, அதான் பேஸ்ல இருந்து டேட்டா ஒரு கெப்பாசிட்டர், அது வந்து இன்புட் கெப்பாசிட்டர் CI அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவுல இன்புட் சிக்னல் கொடுக்கப்படுது, ரைட்டா. இது இன்புட் சைடு முடிஞ்சுது. ஸோ இதோட அவுட்புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கெப்பாசிட்டர் என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இருக்கா. R1 R2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. RC2 இங்க RC1 சொன்னோம், இங்க RC2 சொல்றோம். அதே மாதிரி RE ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு பேரலா கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கலெக்டர் டெர்மினல் இருக்கு இல்லையா, கலெக்டர் டெர்மினலுக்கும் அவுட்புட் டெர்மினலுக்கும் இடையில C0 அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டர், இங்க CC அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டர், இங்க C0 ஒரு கெப்பாசிட்டர், ஓகேவா. இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெண்டுக்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு, இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெண்டுக்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு. அவுட்புட் டெர்மினல் வந்து இந்த கெப்பாசிட்டரோட டெர்மினலுக்கும் இதோட எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில இருக்கப்படுகிறது, ரைட். இப்போ இன்புட் வந்து இந்த சிக்னல் கொடுக்கும்போது இந்த ஷேப்ல இருக்கும், அவுட்புட் சிக்னல் வந்து இந்த ஷேப்ல இருக்கும். ரெண்டு வித்தியாசம் தெரியுதா, இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலுக்கும். இது ரெண்டு என்பிஎன் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி செய்யப்படுகிறது. சரி, இந்த ஒவ்வொரு காம்பவுண்டோட ஃபங்க்ஷன் என்ன, எதனால ரெண்டு இதுல வந்து இது மாதிரிலாம் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த RC1 RC2 ரெண்டு காம்பவுண்ட் வந்து பயன்படுது. RC1 எங்க இருக்குன்னு பாருங்க, இருக்கா. இந்த RC1 இது RC2, ரைட்டா. Q1க்கு Q1 கெப்பாசிட்டர் டெர்மினல் இருந்து RC1, அதே மாதிரி Q2 கெப்பாசிட்டர் இருந்து RC2. இந்த RC1 RC2 கலெக்டரோட கலெக்டர் லோடு ரெசிஸ்டர், கலெக்டருடைய லோடு ரெசிஸ்டர், ரைட். R1 R2 RB RE அப்படிங்கிற பயாசிங்காகவும் ஸ்டெபிலைசேஷனுக்காகவும் பயன்படுத்தப்படுது. R1 இங்க இருக்கு, R1 இங்க இருக்கு, R2 இங்க இருக்கு, RE. அதே மாதிரி இந்த செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், இந்த Q1 டயோடுக்கு Q1 டிரான்சிஸ்டருக்கு இந்த செட் ஆஃப், இது Q2 டிரான்சிஸ்டருக்கு இந்த செட் ஆஃப் R1 R2 RE. இந்த R1 R2 REங்கிறது பயாசிங்கை ப்ரொவைட் பண்ணுது, அதே நேரத்தில் ஸ்டெபிலைசேஷன், பயாசிங் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டையும் ப்ரொவைட் பண்ணுறது இதோட வேலை. சரி, CE எங்க இருக்குன்னு பார்த்தோம்னாக்க இங்க இருக்கு, அதாவது REக்கு பேரலல் CE, இங்க ஒரு C இருக்கு, இங்க ஒரு C இருக்கு, இருக்கா. சோ இதோட வேலை என்னன்னா ஆம்பிளிஃபிகேஷன் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்றது. ஆம்பிளிஃபிகேஷன் வந்து எங்க அப்படின்னாக்க நெகட்டிவ் ஃபீட்பேக்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பொறுத்து ஆம்பிளிஃபிகேஷன் லாஸ் ஆகுறது, ஆம்பிளிஃபிகேஷன் லாஸ் ஆகிறத இது தடுக்கிறது தான் அதோட வேலை. ஆம்பிளிஃபிகேஷன் லாஸ் ஆச்சுன்னா அது எப்படி ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. ஆம்பிளிஃபிகேஷன் வந்து இன்புட் சிக்னல கொடுக்கறது, அவுட்புட் வந்து நம்ம அதிகப்படியாக கொடுக்கணும், ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும், அதான் அதுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபையர்.
ஸோ இந்த சிஇ அதுக்காக தான் அதுக்கு ஒரு இது வந்து பேரலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ் ஆஃப் ஆம்பிளிகேஷனை இது தடுக்கணும், அந்த லாஸ் வந்து ஏற்படாம தடுக்கிறது தான் இதோட வேலை. சரி, கெப்பாசிட்டி சிஐ சி நாட்டு இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். எங்க இருக்கு சிஐ பாருங்க. சிஐ வந்து இன்புட் சைடு இருக்கு, சி நாட் அவுட்புட் சைடு இருக்கு. ரெண்டு பேர் கெப்பாசிட்டி இல்லையா, சினி வந்தா கெப்பாசிட்டி தான். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டிசி சிக்னலை பிளாக் பண்ணுது. டிசி சிக்னலை பிளாக் பண்ணி ஏசி சிக்னல் மட்டும் போற மாதிரி ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குது. இதான் இந்த கெப்பாசிட்டரோட வேலை, சிஐயோட வேலையும் சி நாட்டோட வேலையும். என்ன இந்த சர்க்யூட்ல கொடுக்கப்படக்கூடிய டிசி சிக்னல் அப்படின்னா விசிசி இருந்து வருது, சப்ளை வோல்டேஜ் விசிசில இருந்து வருதுல, அதுதான் வந்து டிசி சிக்னல், வேற ஒன்றும் இல்லை. இன்புட் சைடு கொடுக்காது ஏசி சிக்னல், அவுட்புட் சைடு ஏசி சிக்னல் கிடைக்குது. இந்த கெப்பாசிட்டி சிஐ சி நாட் இன்புட் சைடு ஒரு கெப்பாசிட்டி, அவுட்புட் சைடு ஒரு கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணதுனால இது என்ன பண்ணுது, டிசி சிக்னல் பிளாக் பண்ணிடுது, போடாம தடுத்துருது. அதே இதுல ஏசி சிக்னல் அந்த வழியா போறதுக்கு அனுமதிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க. சரியா, அதே மாதிரி சிசி அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி எங்க இருக்கு, எங்க இருக்கு கரெக்டாக சொல்லணும், இந்த இடத்துல இருக்கு சிசி. அதாவது முதல் கெப்பாசிட்டர் Q1 சரி முதல் டிரான்சிஸ்டர் Q1 ஓட டிரான்சிஸ்டர் கலெக்டர் டெர்மினலையும் ரெண்டாவது டிரான்சிஸ்டர் Q2 ஓட பேஸ் டெர்மினல் லிங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர், அதுதான் சிசி. ஸோ இந்த இடத்துல சிசி அப்படிங்கிற கெப்பாசிட்டர் பயன்படுத்தினாலனா அதான் அவுட்புட், அதாவது முதல் ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய அவுட்புட்டையும் ரெண்டாவது ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய இன்புட்டையும் லிங்க் பண்றதா இதோட வேலை. அதான் நம்ம சொன்னது, இதோட கலெக்டர் டெர்மினல் இதோட பேஸ் டெர்மினல் இணைக்கிறது தான் இதோட வேலை. சரி, இப்போ இதில் என்ன டிவைஸ்க்கு வந்து கனெக்ட் ஆச்சு, இதோட ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது இதோட ஆப்ரேஷன் எப்படி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த சர்க்யூட்ல உள்ள டிவைசஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னோம். சரி, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதான் முக்கியம், சர்க்யூட் ஆப்ரேஷன் தான் முக்கியம். சரியா, சரி. இப்போ இந்த சர்க்யூட்ல ஏசி சிக்னல் கொடுக்கப்படும் போது, எதுக்கு முதல் டிரான்சிஸ்டரோட பேஸ் டெர்மினலுக்கு ஏசி சிக்னல் கொடுக்கப்படும் போது இது என்ன நடக்குது, எங்க என்ன கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஆம்பிளிஃபை பண்ணுது, கொடுக்கக்கூடிய சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுது. எங்க கலெக்டருக்கும் லோடு ரெசிஸ்டருக்கும் அக்ராஸா ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது, ஆம்பிளிஃபை பண்ணுது. சரியா, அடுத்தது ஆம்பிளிஃபை பண்ண சிக்னல் ஆனது ரெண்டாவது ஸ்டேஜுடைய பேஸ் டெர்மினல், அதாவது ரெண்டாவது டிரான்சிஸ்டர் சரியா அதோட பேஸ்ல கனெக்ட் ஆகப்படுது. எப்படின்னா அதோட ஸ்டேஜ்ல அதோட பேஸ் டெர்மினல் கனெக்ட் பண்ணப்படுதுன்னா கப்ளிங் கெப்பாசிட்டி வழி. அதான் நம்ம சொன்னோம், சிசியோட வேலை வந்து கப்ளிங் கெப்பாசிட்டி ரெண்டையும் லிங்க் பண்ணதான் அதோட வேலை சொன்னோமா, ரைட். அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்தர் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கிறது இல்லை, ரெண்டையும் லிங்க் பண்றதோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு. எது கெப்பாசிட்டர் சிசியோட வேலை. செகண்ட் ஸ்டேஜ்ல அடுத்து இந்த ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நடக்கல, சாரி ரெண்டாவது ஸ்டேஜ் நடக்குது, நடக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆம்பிளிஃபிகேஷன் தான் மீனுங்க. ரெண்டாவது ஸ்டேஜ்ல ப்ராப்பரா நடக்கணுங்கிறதா ரெண்டையும் லிங்க் பண்ணி இந்த ப்ராப்பர் ஆம்பிளிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிசி வந்து கனெக்ட் பண்ணப்பட்டது. ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ்ல வந்து 180 டிகிரி ஷிஃப்ட் ஆச்சு, செகண்ட் ஸ்டேஜ்ல அனதர் 180 டிகிரி வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த சிக்னல் கொடுக்கப்படக்கூடிய சிக்னல் ஆனது முதல் ஸ்டேஜ்ல 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது, ரெண்டாவது ஸ்டேஜ்ல 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மொத்தத்துல 360 டிகிரி, 180 360 இல்லையா, 360 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது. அதனால நமக்கு கிடைச்ச அவுட்புட் ஆனது இன்புட் சிக்னலை விட அதிகமாக கிடைக்குது. சரியா, அதாவது அவுட்புட் சிக்னல் வந்து இன்ஃபேஸ்ல இருக்கு, அட் த சேம் டைம் value of the input signal is higher than the value of the output signal is higher than the input signal. input signal விட அதிகமான அவுட்புட் வந்து இதெல்லாம் கிடைக்குது. சரியா, ரைட். ஸோ இதுல முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிஇ கான்ஃபிகரேஷன் வந்து இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்குது. முதல் ஸ்டேஜில் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், ரெண்டாவது டிகிரியில 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், மொத்தத்தில் 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கிறதுனாலதான் நம்ம என்னது அவுட்புட் சிக்னல் வந்து இன்ஃபேஸ்ல இருக்கு அப்ளைட் இன்புட் சிக்னலுக்கு அப்படின்னு ஒரு ரீசன் வந்து சொல்றாங்க. அது எங்க நடக்குது அப்படின்னா சிஇ கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றோம். அதாவது இந்த சர்க்யூட்ல சிஇ கான்ஃபிகரேஷன் பயன்படுத்தினாலதான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்குது அப்படிங்கிறது ஒரு மெயினான விஷயம். ஃபேஸ் ஷிஃப்ட் எதனால நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு
காரணம் இதை வந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். சி கான்ஃபிகரேஷன்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்கிறது காரணம் இதான். அந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதா முக்கியமான காரணம். சரி, இந்த ஆம்பிளிஃபையோட ஓவரால் கெயின் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்டேஜும் நடக்கக்கூடிய கெயினை ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலா இருக்குது. சரி, இந்த கெப்பாசிட்டி வந்து இந்த சர்க்யூட்ல பயன்படுத்தும் போது எதனால பயன்படுத்துறோம், கெப்பாசிட்டியோட வேலை என்ன அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சர்க்யூட்ல கெப்பாசிட்டி பயன்படுத்து எதனாலனா இந்த ஓவரால் கெயின் வந்து குறைச்சிட்டு ஆம்பிளிஃபையர் வந்து லோ, அதாவது லோ அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில், லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு இதுல வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். ஓவரால் கெயினை குறைக்கணும், லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கெயின் வந்து அதிகமா இருக்கும், அதே நேரத்துல கான்ஸ்டன்டாகவும் இருக்கும். அதிகமா இருக்கும், அதிகமான ஒரு குறிப்பிட்ட வேலையில கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகும். எப்படின்னா இந்த மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து மீடியமா இருக்கும்போது தான் இது பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறது இந்த சர்க்யூட்ல, இந்த ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ல சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆம்பிளிஃபையர் ஆனது ஆப்ரேட் ஆகிறது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில தான், இன்புட் சிக்னலுடைய குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில தான் இது வந்து இது ஆம்பிளிஃபையரா ஆப்ரேட் ஆகுது. சரி, அப்படி ஆப்ரேட் ஆகும் பொழுது ஏதாவது ப்ராக்டிகலா சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆம்பிளிஃபையர் வந்து மேக்னிஃபை ஆகுது. எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் இன்புட் சிக்னல் கொடுக்கப்படக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் அது ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். ஆனா மேக்னிஃபை ஆகாது. மேக்னிஃபை மீன்ஸ் என்னன்னா அந்த வேல்யூ வந்து மாறாம இருக்கும், மாறாம இருக்கிற ஒரே லெவல்ல இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. சரியா? ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் இன்புட் வந்து இன்புட் சிக்னலுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து கொடுத்தாலும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இன்புட் சிக்னல் கொடுத்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆனது எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் அது மேக்னிஃபிகேஷன் ஆகாது, ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். ஆம்பிளிஃபிகேஷன் ஆகாது, ஆம்பிளிஃபிகேஷன் சொல்றோம் நம்ம, மேக்னிஃபிகேஷன் இருக்காது, அளவு மாறாம வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. ஸோ இந்த இதே போல இந்த ரியாக்டிவ் காம்பவுண்டை வந்து ப்ராக்டிகலா இதுல வந்து பயன்படுத்தினால, இந்த சர்க்யூட்ல ப்ராக்டிகல் ரியாக்டிவ் காம்பவுண்டை பயன்படுத்தினால அந்த ரெசிஸ்ட் கெப்பாசிட்டர் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இது பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் லோ, அது குறைவா இருக்கும் அல்லது கம்மியா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். 3 ஸ்டேஜ்ல இருக்கும், குறைவாகவும் இருக்கும், அது குறைவாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்லுவாங்க. குறைவாங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல, அதிகமாகிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல, கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். சரியா? அந்த ஸ்டேஜ் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில தான், ஃப்ரீக்வன்சி வந்து மீடியமா இருக்கக்கூடிய ரேஞ்சில தான் இந்த நம்ம வேலை சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஆம்பிளிஃபையர் இந்த பிஹேவியர் ஆனது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து சொல்லலாம். லோ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லலாம். ஸோ இதுல என்ன ஃபார்முலா எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் அந்த வரக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸிசி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது 1/2FC அப்படிங்கிறது ஃபார்முலா. நம்ம அந்த ஏற்கனவே ஏசி சர்க்யூட் சொல்லும் போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது சொன்னோம் நம்ம. ஸோ எக்ஸிசிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்க ரியாக்டன்ஸ் ஆஃப் த கப்ளிங் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல கப்ளிங் கெப்பாசிட்டர் சிசின்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டையும் லிங்க் பண்ணுது. அந்த கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் தான் எக்ஸிசி. ஜென்ரலா சொல்லக்கூடிய எக்ஸிங்கிறது வேற, இந்த இடத்தை பொறுத்த மட்டும் எக்ஸிசிங்கிறது கப்ளிங் கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இப்போ லோ ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஆம்பிளிஃபையர் ஆனது, லோ ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் ரேஷியோட ரியாக்டன்ஸ் ஆனது அதிகமா இருக்கும், அதே நேரத்துல குறைவா இருக்கும். அதாவது சிக்னல் வந்து பாஸ் ஆகும்போது முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து சிக்னல் வந்து குறைவா பாஸ் ஆகும் பொழுது இது வந்து சிசி வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். எது குறைவா பாஸ் ஆகுனா அமௌண்ட் ஆஃப் சிக்னல், அதாவது அமௌண்ட் ஆஃப் சிக்னல் வந்து சிக்னல் வந்து குறைவான சிக்னல் அதிகமான சிக்னல் சொல்லும் போது அமௌண்ட் ஆஃப் சிக்னலை பொறுத்த மட்டும் குறைவான சிக்னல், லோ அமௌண்ட் ஆஃப் சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ முதல் ஸ்டேஜ் வந்து ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சிசி வேல்யூ வந்து அதிகமா இருக்குது, அமௌண்ட் ஆஃப் சிக்னல் குறைவாக இருக்கும் பொழுது. சரியா? அப்போ இந்த கெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஓவரால் வரக்கூடிய கெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது. ரியாக்டன்ஸ் இந்த பைபாஸ் கெப்பாசிட்டர் சின்னு சொன்னோம்ல, அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூ ஆனது ரொம்ப அதிகமா இருக்குது. ரியாக்டன்ஸ் ஆஃப் த பைபாஸ் கெப்பாசிட்டர் சிங்கிறது பைபாஸ் கெப்பாசிட்டர், அதாவது ஆர்இன்னு சொன்னோம் இல்லையா,
ஆரிக்கு பேரலா கனெக்ட் ஆகுது சி, அதோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா ஷண்ட் எமிட்டர் ரெசிஸ்டர் ஆரி வந்து ரொம்ப எஃபெக்டிவா செயல்பட முடியாது, செயல்படுத்த வைக்க முடியாத இடத்துல, அதாவது எமிட்டர் ரெசிஸ்டர் ஆரிக்கு பேரலா கனெக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டருடைய எஃபெக்டிவா இருக்காது. அதாவது எஃபெக்டிவ் மீன்ஸ் அவுட்புட் வந்து ப்ராப்பரா இருக்காது அப்படிங்கிறத சொல்றது. அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரை பொறுத்த மட்டும் வோல்டேஜ் கெயின் ரெடி, இந்த ரெண்டு ஃபேக்டரை, இந்த ரெண்டு காரணிகளை எடுத்துக்கொண்டோமேனால் வோல்டேஜ் கெயின் வேல்யூ ஆனது குறையுது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர், லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் பயன்படுத்தக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையருடைய வோல்டேஜ் கெயின் ஆனது குறையுது. எந்த வேல்யூ குறைஞ்சுன்னா ஃப்ரீக்வன்சி எக்ஸி வேல்யூயும் குறைஞ்சுன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ ஒன்று ஃப்ரீக்வன்சி வேல்யூயும் எக்ஸி வேல்யூ குறையலாம், அல்லது ஃப்ரீக்வன்சி வேல்யூ குறைஞ்சு எக்ஸி வேல்யூ அதிகரிக்கலாம். சரி சரி இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கப்ளிங் கெப்பாசிட்டியுடைய ரியாக்டன்ஸ் ஆனது ஹை ஃப்ரீக்வன்சியில் அது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ குறைவாக இருக்கும்போது இது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக செயல்படுது, அந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுது. அப்போ அந்த லோடிங் எஃபெக்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போட லோடிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டையும் லிங்க் பண்ண தானே வேலை. அடுத்த ஸ்டேஜுக்கு போட லோடிங் எஃபெக்ட் ஆனது அதிகரிக்கிறது. ஸோ இதே போல அந்த ரியாக்டன்ஸோட ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ரியாக்டன்ஸோட ஹை ஃப்ரீக்வன்சி ஆனது அந்த பைபாஸ் கெப்பாசிட்டியுடைய வேல்யூ ஆனது, அதாவது ரியாக்டன்ஸ் வேல்யூ, ஹை ஃப்ரீக்வன்சியில் பயன்படுத்தக்கூடிய ரியாக்டன்ஸ் வேல்யூ ஆனது கெப்பாசிட்டர் சி அதோட வேல்யூ வந்து குறைவா இருக்குது. பைபாஸ் கெப்பாசிட்டி இது பைபாஸ் கெப்பாசிட்டி சின்னு சொல்றான், சரியா? அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூ குறைவா இருக்கு. எதை பேஸ் பண்ணினா பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது பேஸ் பண்ணி, பேஸ் கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது குறைவா இருக்கும் பைபாஸ் கெப்பாசிட்டியுடைய ரியாக்டன்ஸ். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் குறையுது. இந்த இந்த செயல்னால கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து குறையுது. இது என்ன குறையுதுன்னா இதனால, இந்த ரீசனால அது குறையுது. அப்போ இந்த ரெண்டு காரணங்கள் தான் வோல்டேஜ் கெயினோட ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் வேல்யூவை குறைக்குது. அந்த நேரத்தில் ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி வேல்யூ ரைஸ் ஆச்சுன்னா எக்ஸி வேல்யூ குறையும். சரி, அடுத்து மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வோல்டேஜ் கெயின் ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் ஆனது கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த ரேஞ்ச் ஆஃப் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கப்ளிங் கெப்பாசிட்டியுடைய ரேஞ்ச் ஆஃப் எஃபெக்ட் யூனிஃபார்ம் வோல்டேஜ் கெயினாக மெயின்டைன் ஆகும். யூனிஃபார்மா இருக்கும், அதாவது இறங்காது, குறைவும் குறையாது, அதிகரிக்கும் அதிகரிக்காது, யூனிஃபார்மா மெயின்டைன் ஆகும். இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த இது போன்ற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோடைய ரியாக்டன்ஸ் ஆனது சிசி, அந்த கெப்பாசிட்டிக்குள்ள காம்பன்சேட்டிங் கெப்பாசிட்டர், அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா வோல்டேஜ் கெயின் அதிகரிக்கிறதை பொறுத்து. வோல்டேஜ் கெயின் அதிகரிச்சுன்னா இதோட வேல்யூ வந்து குறையும், ரியாக்டன்ஸ் சிசியோட ரியாக்டன்ஸ் வேல்யூ ஆனது குறையும். இது நடக்கக்கூடிய அதே நேரத்தில் அது குறைவான ரெசிஸ்டன்ஸ் லோயர் ரியாக்டன்ஸ், ஹையர் லோடிங், லோயர் ரியாக்டன்ஸ் ஹையர் லோடிங்ல முதல் ஸ்டேஜ்ல இருந்து ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் வோல்டேஜ் கெயினை டிக்ரீஸ் பண்ணிட்டோம், குறைச்சிட்டோம், வோல்டேஜ் கெயினை குறைச்சிட்டோம். இந்த ரெண்டு காரணங்களால ஒன்றை ஒன்று அது கேன்சல் பண்ணுது, அதாவது ஒன்று அதிகரிக்குது ஒன்று குறையுது. இந்த ரெண்டு காரணங்களை பொறுத்து கிட்டத்தட்ட அந்த வேல்யூ ஆனது இந்த வோல்டேஜ் கெயின் இது போன்ற வேல்யூ ஆனது கேன்சல் செய்யப்படுகிறது. ஒன்றை ஒன்று இது அது கேன்சல் பண்ண அதை இது கேன்சல் பண்ணுது. ரிசல்ட்டா இதோட விளைவா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கெயின் மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ இந்த ரீசன்னால யூனிஃபார்ம் கெயின் மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கிடைக்குது. சரி, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணலாம்.